friends, welcome to kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான எக் தொக்கு. பாயில்ட் எக் பொடி மாசுன்னு சொல்லலாங்க. இது ரொம்ப சிம்பிள் ஈஸி ரெசிபி இது. புதுசா சமைக்க பழகுறவங்களுக்கு பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷாக இருக்கும். சுட சுட சாதத்துக்கும் சரி இல்லை சப்பாத்திக்கும் சரிங்க, ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். எனக்கு சப்பாத்தியோட இது ரொம்ப பிடிக்கும். குயிக் அண்ட் ஈஸியாக ஏதாவது சப்பாத்திக்கு ரெடி பண்ணணும் சைடிஷ் அப்படின்னு யோசிக்கும் போது இது ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. அது மட்டும் இல்லை, நல்ல சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கு தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். பட் சப்பாத்திக்கு கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் ஈஸி டிஷ் இது. இப்போ வாங்க ரெசிபி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக முட்டை வேக வச்சிடலாங்க. 4 முட்டை பாயில் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா சூப்பராக வெந்துடும். ஸோ முட்டை வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் கட் பண்ணிடலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். நல்லா கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கணும். அடுத்தது ஒரு பச்சை மிளகா, ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி. இது போக நம்ம மிளகாத்தூளெல்லாம் ஆட் பண்ண போகிறோங்க. அடுத்தது 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதுவும் நல்லா கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. கூடவே நம்ம பாயில்டு எக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ மேலே தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வெந்து ரெடியாக இருக்கிற இந்த முட்டைகளை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாங்க. இப்படி கட் பண்ணி நம்ம தாளிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மசாலாலாம் பிடிச்சி ரொம்ப நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ முட்டையெல்லாம் கட் பண்ணியாச்சு. எல்லா முட்டைகளும் இப்படி தட்டில் போட்டு வச்சுட்டேன். ஸோ இனி அதை தாளிச்சுட்டு நம்ம என்னென்ன வேணும்னு பார்த்துடலாங்க. ஸோ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ தாளிக்க கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சதை சேர்த்து விட்டு கூடவே கட் பண்ணின ஆனியன்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். நல்லா வதங்கணும். நல்லா அந்த கலர் மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கணும். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. அந்த கலர் மாதிரி சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி சேர்த்து விட்டுடலாம். பொடியான இருக்குன்னு தக்காளி 2. இதுவும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து விட்டுட்டா சீக்கிரமாக தக்காளி மசிஞ்சு வெந்துருங்க. ஸோ டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இப்போயே சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அப்பப்போ இடையில எடுத்து நம்ம கிளறி விடும்போது நல்லா ஒரு 2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா மசிஞ்சிரும். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து நல்லா மசிஞ்சிருச்சு. ஸோ தொக்கு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, கூடவே ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா 1 நிமிஷம் அந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் அந்த மசாலா பொடியோட ரா ஃப்ளேவர் போய் இந்த வெங்காயம் தக்காளியோட கலந்து ரொம்ப நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையெல்லாம் சேர்த்து விட்டு நல்லா கலந்துடலாம்.
அவ்வளோதாங்க, நம்ம முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக ஒரு கையளவு பொடியான இருக்கிற கொத்தமல்லி இலை தூவி விட்டு கலந்துக்கிட்டா அவ்வளோதாங்க. நல்ல மணக்க ஜம்முன்னு நம்மளுடைய முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. சப்பாத்திக்கு ரொம்ப அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஒரு குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி சுட சுட சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். எல்லா விதமான வெரைட்டி ரைஸஸ்க்கும் இது தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்குங்க. சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்கும் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் இந்த சிம்பிள் ஈஸி ரெசிபியை. எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.